Hi guys, welcome to our channel Cyber Lovers. இன்றைக்கு நம்ம காலி லினக்ஸ் கமெண்ட் சீரீஸில் எபிசோட் 2 பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான சில கமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். காலி லினக்ஸில் நம்ம ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த எபிசோடில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கமாண்ட் mkdir. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த கமாண்டை டெர்மினலில் போட்டு பார்க்கலாம். இப்போ mkdir அங்கால ஃபோல்டர் நேம் நம்ம லினக்ஸ் என்று கொடுப்போம். இப்போ என்டர் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டும் வரல. அதே இது நம்ம இப்போ எல்எஸ் கொடுத்து செக் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு லினக்ஸ் என்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ எப்படி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணு பார்ப்போம். இப்போ ஃபைல் க்ரியேட் பண்ண டச்ன்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ டச் அங்கால ஃபைல் நேம் அப்புறம் டிஎக்ஸ்டி என்ன ஃபைல் டைப் பண்ணுறது கொடுக்கணும். இது நம்ம இம்பார்ட்டன்ட். ஃபைல் நேம் அங்கால ஃபைல் என்ன டைப் பண்ணுறது. இப்போ என்டர் பண்ணிவிட்டு எல்எஸ் கொடுத்து செக் பண்ண வேண்டாம். file.txt இங்கே ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபைலை இன்னொரு லொக்கேஷனுக்கு கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பாவிக்கிற கமாண்ட் சிபி. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிபி என்ற கமாண்டை டைப் பண்ணிது. அதுக்கப்புறம் என்ன ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி இதை நம்ம மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணணும். அப்புறம் நம்ம எந்த ஃபோல்டரில் கொப்பி பண்ணுவோம், லினக்ஸ்ன்றதுக்குள்ளே கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ சிபி ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்புறம் ஃபோல்டர் எந்த ஃபோல்டருக்குள்ளே லினக்ஸ் அண்டை கொடுத்துட்டு எல்எஸ் கொடுத்து செக் பண்ணால் file.txt இங்கே இருக்கும். இப்போ நம்ம சிடி கமாண்டை யூஸ் பண்ணி லினக்ஸ் என்ற அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம் இருக்காண்டு. இப்போ இந்த லினக்ஸ் என்ற ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்த வேண்டாம் file.txtன்றது இருக்குது. அதே மாதிரி இப்போ எப்படி ஒரு ஃபைலை இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம இப்போ சிடி டாட் கொடுத்து ப்ரீவியஸ் லொக்கேஷனுக்கு போவோம். இப்போ நம்ம ஏற்கனவே நான் ஒரு டெஸ்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சிங்க, அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணுவோம் நம்மளோட ஃபைலு. அதுக்கு நம்ம mv என்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அதே கமாண்ட் மாதிரி தான். ஃபைல் நேம் டாட் அங்கால ஃபைல் டைப் அப்புறம் இந்த ஃபோல்டர் நீங்கள் வேற ஒரு பாத்தாக இருந்துச்சுன்னா அந்த பாத்தையும் சரியாக டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எந்த ஃபோல்டர்ண்டா டெஸ்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ண போகிறோம். இப்போ என்டர் பண்ண வேண்டாம். என்டர் பண்ணிவிட்டு எல்எஸ் கொடுத்து செக் பண்ணாண்டா ஃபைல் இருக்காது. ஏன்னா நம்ம அந்த ஃபைலை டெஸ்ட்டுன்றதுக்குள்ளே போட்டுதான். இப்போ நம்ம டெஸ்ட்டுன்றதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நம்ம சிடி டெஸ்ட்டுன்னு கொடுக்கணும். இப்போ சிடி டெஸ்ட்டுன்னு கொடுத்த வேண்டாம் அந்த டெஸ்ட்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே போயிடும். இப்போ எல்எஸ் கொடுத்து செக் பண்ணால் அங்கே file.txtன்றது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கமாண்ட் கட்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம செக் பண்ணலாம். கட் file.txt என்று கொடுத்த வேண்டாம் இந்த ஃபைலில் ஒரு கண்டென்ட் இல்லாததால் நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டும் வரல. இதே இந்த ஃபைலில் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்திருந்தால் நம்மளுக்கு ஃபைலில் என்ன இருக்கோ அது அவுட்புட்டாக வந்துருக்கும். இப்போ நம்ம பழைய லொக்கேஷனுக்கு திருப்பி மூவ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற கமாண்ட் rm. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு ஃபைலை டிலீட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு எம்டி ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். டச் delete டாட் டிஎக்ஸ்டி. இப்போ நான் அதை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கமாண்டை யூஸ் பண்ணி அதை டிலீட் பண்ணுவோம். rm delete டாட் டிஎக்ஸ்டி. இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து செக் பண்ணோன்னா அந்த ஃபைல் இருக்காது. ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணிட்டு அடுத்த இதில் டிலீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது rmdir. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு எம்டியாக இருக்கிற டிரெக்டரியை டிலீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டிரெக்டரியில் ஃபைல் இருந்துச்சுன்னா அதை டிலீட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு கமாண்ட். அதுக்கு நம்ம இப்போ ஒரு எம்டியாக இருக்கிற டிரெக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். mkdir delete.
இப்போ எல்எஸ் கொடுத்து செக் பண்ணால் டிலீட்ன்ற ஒரு டிரெக்டரி அதாவது ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம RMDIR கொடுத்து அங்கே டிலீட்ண்டு கொடுத்தோண்டா நம்மளுக்கு இப்போ டிலீட் ஆகணும். இப்போ எல்எஸ் கொடுத்து செக் பண்ணுவோம், டிலீட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கமெண்ட் RM/RF. இந்த கமெண்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஃபைல் இருந்தாலும் நம்ம டிலீட் பண்ணிடலாம். RM அங்கால டெஸ்ட்ன்ற ஃபோல்டரை கொடுப்போம். இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே மூவ் பண்ணியிருப்போம். இப்போ RM/RF டெஸ்ட்ன்று கொடுத்தோண்டா எல்எஸ் கொடுத்து செக் பண்ணால் அந்த டெஸ்ட்ன்ற ஃபோல்டர் இருக்காது. இப்போ இதோட நம்மளோட லினக்ஸில் ஃபைல் நேவிகேஷன் அண்ட் ஃபைல் எடிட்டிங் சம்மந்தமான கமெண்ட்ஸ் முடிஞ்சுது. அடுத்த எபிசோடில் இன்னும் நிறைய கமெண்ட்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். நம்மளோட சைபர் லவர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பாய்.